ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு தோசை தாங்க செஞ்சுருந்தேன். அது எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கிட்டேங்க. இங்கே பாருங்கள், தோல் சீவி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இன்னும் பொடிசாக நறுக்கணும். அப்போ தான் நம்ம மிக்சியில் அரைக்கும்பொழுது அரைபடாமல் இருக்காமல் நல்லா மழைன்னு வரும். இங்கே பாருங்கள், சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது கூட கொஞ்சம் இட்லி மாவு கலப்பாங்க. ஆனால் நான் பச்சரிசி மாவு கலந்து தான் செஞ்சுருந்தேன். எவ்வளோ மாவு கிழங்குடைய மாவு எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு அரை பங்கு பச்சரிசி மாவு கலந்துக்கிட்டேங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். இதுக்கு தாளித்து கொட்டுறதுக்கு கடலப்பருப்பு, வெங்காயம், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. எல்லாத்தையுமே போட்டு நம்ம வானலில் நல்லா வதக்கி இந்த மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதிலே இதை எடுத்து கொட்டிக்கணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தோசைக்கு தேங்காய் சட்னி அரைச்சேன். அதை தான் தாளிக்கிறேன். அது மாவுக்கு தாளித்து கொட்டி அதை கலக்கி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம கலக்கி வச்ச மாவில் எடுத்து நம்ம தோசை ஊற்றி பார்க்கலாம். தோசை உண்மையாகவே சூப்பராக வந்துச்சுங்க. சுவை நல்லா இருந்துச்சு. மாவு பச்சரிசி மாவு பாதிக்கு பாதி கலக்கணும். அப்போ தான் குழகுழப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் தோசை ஊற்றி லைட்டாக அது மேலே எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. தோசை நல்ல மஞ்சள் அந்த கிழங்கு வேகும்போது இந்தமாரி மஞ்சள் கலரில் மாறிடும் தோசை. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த பக்கமும் நல்லா இருக்குது, உள் பக்கமும் நல்லாயிருக்கு, வெளி பக்கமும் சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. செஞ்சு பாருங்கள், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இன்னும் ஒரு தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். தோசைலாம் ஊற்றி நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்து தான் அந்த வீடியோ சொல்கிறேன். இது உடம்புக்கு ரொம்ப சத்தானது. மக்களே, சூடாக இருக்கிறதுக்கு அதுக்கும் இந்த தோசை எடுக்கிறது கொஞ்சம் பதமாக தான் எடுக்கணும். அது எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது. வளன்னு இருக்குது, நல்லா பயமாக இருக்குது. என் மகன் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறான். முத சாப்பிடி சாப்பிடுன்னு சொல்லி சொல்லுங்க. வா, தோசை உனக்கு இன்றைக்கி புதுசாக ஒரு தோசை சுட்டுருக்குறேன். மரவள்ளி கிழங்கு தோசை. அம்மா கிட்ட சாப்பிட்டு எப்படின்னு சொல்லு. வா, காலை மடைக்கு தான் இன்றைக்கி நீங்கள் சாப்பிடுங்க, வேறு வழி கிடையாது. காலை மடைக்கு சாப்பிடு. இப்போ எப்படி மடக்க முடிஞ்சுது? வாழைக்கருவோட கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் கொஞ்சமாக போட்டு வச்சேன். தோசைக்கும் இந்த சட்னிக்கும் நல்லா சூப்பராக இருக்குது. காடு குழம்பு எப்படி இதே நல்லதா? கணவன் மனைவிகள் நிறைய பேர் காமெடி வீடியோக்கள்லாம் போடுறாங்க. அதனால் நான் எங்கள் மாமா வச்சு சில காமெடி வீடியோக்கெல்லாம் அவரை கலாய்க்கிற மாதிரி வீடியோலாம் போடுவேன். அதெல்லாம் நீங்கள் என்ன உங்கள் வீட்டுக்காரர் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தவறாக நினச்சிடாதீங்க. அது சும்மா காமெடிக்காக தான்.